முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். நித்திய பேரின்பம் நிகழ்ச்சியை வாரந்தோறும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஒருவேளை தற்செயலாய் நீங்கள் மற்ற சேனலை திருப்பும் பொழுது கூட பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து கவனிங்க, ஆராதிங்க, வார்த்தையை கேளுங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வருவது நிச்சயம். முதலாவது நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். சொல்லுங்க, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே கர்த்தரே, எதற்குமே எதற்குமே அஞ்சிடேன். என்ன கர்த்தரே கர்த்தரே என்பார், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடு கொள்ளை நோயை கண்டும். சொல்லுங்க, அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடு கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஆமென். மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. இந்த மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஆமென். மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி.
எதற்கும் அஞ்சிடேன், எதற்கும் பயப்படேன் என்ற கர்த்தனோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுமா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுமா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார். சொல்லுங்க, உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நிச்சயமாகவே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எல்லாம் சேர்ந்து நீ எதற்கும் பயந்து விட. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நல்ல சிரித்த முகத்தோடு, எஸ், நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். சொல்லுமா, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை சொல்லுமா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாண்டி,
எதற்கும் பயமில்லை சென்று சொல்வோம், இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, சென்று சென்று ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. சொல்லுமா, தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். பஞ்சம் வந்திடினும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். சென்று சொல்வோமா, பஞ்சம் வந்திடினும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். சொல்லுமா, தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, அல்லேலூயா, என்றென்றும் துதித்திடுவேன். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் நிச்சயமாக துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். தொடர்ந்து ஒரு அறிவிப்பை கவனிங்க. நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி குறித்த அறிவிப்பு கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பெருமம் ஊழியங்கள், திருமணத்தோர் ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் திருமணம் காத்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியாய் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வாராக. நித்திய பெருமம் பத்திரிக்கை வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும்னா நீங்கள் கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். மேகசின் இருக்குது, அது உதவி செய்கிறோம்.
நீங்கள் பார்த்து நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த செய்தியின் தலைப்பு உயர்த்தும் தேவன். உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். உலக பிரகாரமாக உயர்வுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. வேதத்தின் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் நான் பார்க்கும் பொழுது யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக அபாத்திர தன்மையை உணர்கிறவர்களை உயர்த்துகிறார். 2வதாக அற்பமாய் மற்றவர்களை எண்ணாதவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். 3வதாக அவசரப்படாதவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக இந்த குறிப்புகளுக்காக இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. இந்த தன்மை நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னு வைங்களேன், அல்ல நம்ம கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு உயர்வை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். வேதத்தின்படி, பழைய ஏற்பாட்டின்படி உயர்வு என்றால் என்ன? நான் காலையில் இந்த செய்தி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது, இங்கே வந்து ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நீர் தருகிற உயர்வுனா என்ன? நம்ம நிறைய சொல்லுவோம், ரட்சிப்புக்கு ஆண்டவர் தர்ற உயர்வு. அலிசோத்திரம் அப்படி பிள்ளைங்கிறது நமக்கு ஆண்டவர் தந்திருக்க உயர்வு. நீதிமான், பரிசுத்தவான், மணவாட்டி, சீசன், ஊழியக்காரன் அல்லது பரலோக பிரஜை, இதெல்லாம் அல்லது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உயர்வு. எத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதேவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோமே. இப்படிப்பட்ட கிருபை, இதெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிற ஸ்தானங்கள்லாம் நமக்கு உயர்வு. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உயர்வை தர்றார். அப்படி உயர்வுன்னு சொன்னோடனே, அது சோத்திரம், ஒரு ஆசீர்வாதம் சொன்னோடனே பொதுவாக நம்ம மனதுக்கு வர்ற ஒரு பேசேஜ் இருக்கு. யாருக்காவது தெரியுதா? ஒரு உயர்வுன்னு சொன்னோடனே, ஒரு ஆசீர்வாதம் சொன்னோடனே நம்முடைய மனசுக்கு டக்குன்னு வர்ற ஒரு பேசேஜ் இருக்கு. அது பாஸ்டேக்கு ரொம்ப பிடிச்ச பேசேஜ் கூட. 2 எக்ஸ்ட்ரீமே சொல்லியிருக்கிற ஒரு பேசேஜ் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உபாகம் 28ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாஸ்டேக்கு ஒரு பிடிச்ச ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் அப்புறம் சாபம் அப்படி சொல்லி. அல்ல வேத வல்லுநர்கள் சொல்ற என்ன காரியம் என்ன அப்படின்னா, அல்ல இந்த பகுதியிலே மோசேயின் மனதானது ஒரு மேய்ப்பனின் மனதாக இருக்கிறதான். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16-19 குறிச்சுக்கிடுங்க. உபாகமம் 26 16-19 அல்ல. அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் அல்ல முழுவதும் குறிச்சுக்கிடுங்க. 30ஆம் அதிகாரம் 1-10 ஆகிய வசனங்கள். இந்த 3 பகுதிகளை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இது மோசேயின் இந்த பகுதியிலே மோசேயின் மனதை ஒரு மேய்ப்பனின் மனதாக பார்க்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அல்ல. அப்ப மேய்ப்பனுடைய மனசுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாம் கேளுங்க, மேய்ப்பனின் மனசுனா என்னது சொல்லுங்க. கேளுங்கன்னு சொன்னேன். என்னது? உங்களுக்கு பதில் சொல்ல மேய்ப்பனின் மனசுனா என்ன கேளுங்க, என்ன பார்த்து. நல்ல சத்தமா கேளுங்க. மெய்ப்பண்ணா மனசுனா என்ன? வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் விபரீதத்தை சொல்வது. இன்னொரு விதத்துல சொன்னா ஆபத்தை குறித்து சொல்வது. அது சோத்திரம். என்னது? விபரீதத்தை குறித்து சொல்வது. அது சோத்திர பாவத்தை குறித்து சொல்வது. இதான் ஒரு மேய்ப்பன் இருதயம். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் உங்களை ஆசீர்வாதமா இருக்கிற பாட்டை பேசுறதை காட்டிலும் அல்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. நீங்க பரிசுத்தமா வாழணுங்கிறத குறித்து பேசுவாங்க. நல்ல ஸ்தோத்திரம். சாபத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீங்க கீழ்ப்படியாமைக்குள்ள சிக்கிடக்கூடாதுன்னு பேசுவாங்க. ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் ஒரு மேய்ப்பனின் இருதயம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். இப்ப பதில சொல்லுங்க. எச்சரிப்பின் இருதயம் தான் மேய்ப்பனின் சத்தம். சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எச்சரிப்பின் இருதயம் தான். அவ்வளவுதான். எச்சரிக்கிறது தான் மேய்ப்பனுடைய வேலை. நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. அங்கிட்ட போயிடாத, இங்கிட்ட போயிடாத, அப்படி செஞ்சிடாத, இப்படி செஞ்சிடாதுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாக அப்படி சொல்றவங்க மேய்ப்பனின் இருதயத்தோடு கூட இருக்கிறவர்கள். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். இந்த உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாய் கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
இந்த ஆசீர்வாதத்தின் கடைசி வசனமாகிய 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். இந்த ஆசீர்வாதம் முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு 14ஆம் வசனம் வரைக்கும் போகுது. அந்த 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலவாய். கரங்களை வைத்து ஒரு 3 அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க அருமையா தேவ ஜனங்களே. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆசீர்வாதத்தின் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒருபோது நாம் மறந்துடக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வாதத்தின் தேவன். நீங்க உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பிக்கிடுங்க. உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் நீங்க 16லேருந்து 19 வசனங்களை வாசித்து நான் உங்களுக்காக வாசிக்க நல்ல கவனிங்க. உபாகமத்தின் புத்தகம் அது 26ஆம் அதிகாரம் 16லேருந்து 19. இந்த கட்டளையின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழியில் நடந்து அவருடைய கட்டளைகளையும் அவரை கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்ப நின்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். நீங்க அப்படியே 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்டைல் பாருங்க, அப்படியே ஸ்டைலாக தான் இருக்கும். இன்று எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1-2 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க 9ஆம் வசனம்லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களின் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் பணியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அப்படி 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதே ஸ்ட்ரக்சர் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. 1-10 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகி இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும் பொழுது நீ உன் தேவனாய் கர்த்தரால் துரத்து விடப்பட்டு எல்லா ஜாதத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாய் கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திர திசை மட்டும் துரத்தின்றிருந்தாலும் உன் தேவனாய் கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். இன்னும் சத்தமா, உன் தேவனாய் கர்த்தரில் நீ உன் முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு இதயத்தையும் உன் சந்ததியாரின் இதயத்தையும் விருத்த சேதம் பண்ணி அந்த சாபத்தை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞன் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கட்டளையின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இன்னும் சத்தமா, உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பும் போது உன் கர்த்தர் உன் பிதாக்க மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பான்.
பாருங்க, அதே ஸ்ட்ரக்சர் தான் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எப்போ இதை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லி எப்போ நினைவு கூறுறாரோ அப்போ சொல்றார். என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றார். இவர்கள் எல்லாரும் என் உடன்படிக்கையின் பிள்ளைகள் அப்படின்னு எப்போ சொல்றாரோ, அல்சோத்ராம் எப்போ உணர்றாரோ, எப்போ நினைக்கிறாரோ அப்போ இதை சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்சோதரை இந்த வேத பகுதியில் எப்பெல்லாம் வாசிக்கப்பட்டது அப்படின்னா, எப்பெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கையின் அல்சோத்ராம் உடன்படிக்கையானது புதுப்பிக்கப்படுகிறதோ, ரினிவல் சர்வீஸ் நடக்குதோ, எப்போ அந்த புதிய அந்த உடன்படிக்கையின் புதுப்பித்தலின் ஆராதனை எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த பகுதிகள் வாசிக்கப்பட்டதை குறித்து பாருங்கள். ஆண்டவர் ரினியூ பண்றார், சொல்றாரு, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன், அதே நேரத்தில் சாபத்தையும் உனக்கு அனுமதிக்கிற தேவன். அல்ல நீயே தேர்ந்தெடுத்தனா நான் விட்டுருவேன், ஆனால் என்னுடைய நோக்கம் எல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ மேன்மையாக இருக்கணும், நீ வாழாகாமல் தலையாக இருக்கணும், நீ கீழாகாமல் மேலாக இருக்கணும். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். அப்போ இந்த வேத பகுதியில் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தான் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் 5 காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற உயர்வு என்ன? நம்பர் 1, புகழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்கிற ஆண்டவர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அல்ல ஸ்தோத்திரம். நீங்க எந்த இடத்துக்கு வர்றீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ என்ன செய்வாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். என்ன சொல்றாரு? நீ பட்டணத்திலும், சிட்டி அல் ஸ்தோத்திரம், and ஹல்லேலூயா in fields, amen, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா சொல்றாரு. என்னது? நீ எல்லா இடத்துலயும் நீ ஆசீர்வாதமா ஒன்ன பார்க்கும் பொழுது சொல்வாங்க, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க நீதிமொழியின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் புத்தியுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அங்கே ஸ்தோத்திரம் மூப்பர் நடுவிலே போய் அலுசோதர் நம்முடைய புருஷன் இருக்கும் பொழுது அவன் அலுசோதர் கனப்படுத்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி கனப்படுத்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை புகழ்ச்சியில வைக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய பெரிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உயர்வை தரணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு புகழ்ச்சியை தரணும்னு சொல்றாரு. நீங்க இருக்கிற ஃபீல்ட்ல நல்ல சாதனை பெற்று அலுசோத்த நீங்க நல்லா இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. நீங்க ஒருத்தரா வேலை செய்கிற நிலையில் இருக்கலாம், 10 பேர் வைத்திருக்கிற ஒரு நிறுவனமா இருக்கலாம், அலுசோத்தர மாலையில் ஒரு தொழில் செய்கிற ஆளா இருக்கலாம், அலுசோத்தர ஒரு குடும்பத்திலே நீங்க ஒரு அங்கத்தினரா இருக்கலாம். நீங்க புகழ்ச்சியா இருப்பது கர்த்தருடைய சித்தம். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு யோசேப்பா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். நீங்க ஒரு தாவீதா இருப்பது கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அலிசோத் வந்தாலே ஐயோ சபிக்கப்பட்ட ஆள் வர்றாரு, மோசமான ஆள் வர்றாரு அலிசோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குகிற நிலைகள் இருக்காது. வாங்க வாங்க, நீங்க வர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உங்களை வேண்டா வெறுப்பா பார்த்துருக்கலாம், அல்ல சோத்திரன் கிள்ளு கீரையா பார்த்துருக்கலாம், ஒரு சனியை பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், ஒரு சாபம் பிடிச்சாலும் சொல்லியிருக்கலாம். இது ஃபங்க்ஷனுக்கே ஒரு கூப்பிடாத ஒரு நிலை கூட காணப்பட்டிருக்கலாம். வந்தாலே விளங்காது, அல்ல வேதத்துக்கு போயிட்டா வந்தாலே விளங்காதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர். சொல்லுங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நீங்க ஒரு பிளஸ் பண்ணிட்டு போங்க, அதுதான் எங்க வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதம் சொல்லத்தக்கதான கிருபை தருகிறார். நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நிறைய பேருக்கு அல்லது உங்களை அப்படி புகழ்ந்து சொல்றதற்கு மனசு வராததுனால இருக்கிறாங்க. ஆனா உங்களை குறித்து ஒரு உயர்வான எண்ணத்தோடு கூட தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்ற இடத்துல அவங்க வாயை திறந்து சொல்வாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை புகழ்ச்சியாக வைக்கிற ஒரு ஆண்டவர்.
சொல்லுங்க அல்லேலூயா. பிரயோஜனமற்ற ஒனேசுமை பிரயோஜனமாய் மாற்றின ஆண்டவர். அல்ல சோத்திரம். வந்தாலே சரியில்லைன்னு சொல்ல காலம் இருந்திருக்கலாம், அது உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஆனால் அல்ல உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை சபிச்ச வாளே அல்லது உங்களை கோல் சொன்ன வாயே உங்களை புகழத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செப்பனியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இது சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த முதல் வாக்குத்தத்தம். இது சபையின் ஒரு ஜீவகால வாக்குத்தத்தம்னு அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அலுவலம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சி. அப்படி அந்த சின்ன கூட்டத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். பாருங்க எதுக்காக தேர்ந்தெடுத்தார்? சகல ஜனங்களில் கொஞ்சமா இருந்தாங்க. என்னது? கொஞ்சமான ஆட்கள். பெரிய ஆள் அப்படின்னா கூட இந்த கிதியோன் பாருங்க, அது கொஞ்சமா குறைச்சி 300 பேரோட போய் இவர் ஜெயத்தை பெற்ற மாதிரி தான். அல்ல சொல்றார், தம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்பினார். என்ன பார், அல்ல சொந்த ஜனக்கூட்டத்தை பார், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் என்பதை பார், அறிந்துகொள் அப்படிங்கிறதுக்காக தான். அல்ல சோத்திரம். ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அல்ல சோத்திரம் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நோபல் பிரைஸ் பெறுறதுல அதிகமான பேர் அவங்க தான். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். வெறும் சமுதாய புரட்சிகளை நிறைய பேர் வேற லிட்ரேச்சர்ல வாங்கியிருப்பாங்க. ஆனா புதிய புதிய கண்டுபிடிப்புகள்ல நிறைய சாதிக்க இந்த யூத ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய யூத ஜனங்களா இருக்கிற உங்களையும் என்னையும் அப்படி கர்த்தர் புகழ்ச்சியா வைக்க விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை கிள்ளுக்கிறியா பார்த்துருக்கலாம், உங்களை ரொம்ப சாதாரணமான ஆளா பார்த்துருக்கலாம், அல்ல சோத்திர நீலாம் ஒரு லைக்கே கிடையாதுன்னு கூட பார்த்துருக்கலாம். ஆனா கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். உங்களை பகிழ்ச்சியாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி காலி சோத்திரம். அங்கே போவாஸ் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தாரோ, அல்ல நீதிமொழி 31 அந்த மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தாரோ, அதே போல உங்களுக்கு குடும்பத்துக்கும் உங்கள் திருச்சபைக்கும் அல்ல நீங்க வேலை செய்கிற இடத்துக்கும் தொழிலுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலைல கூட தாவீது குறித்து நம்ம பார்த்தோம். அது சோத்திரம். குடும்பத்தால மறக்கப்பட்ட சூழ்நிலை தான். யார் மறந்தாலும் உங்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்கிற மறந்துடாதீங்க. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தர்ற உயர்வு என்ன? முதலாவது ஒரு புகழ்ச்சி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இவன் இது செஞ்சாலும் விளங்காதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல நீங்க வெளியில போகும் பொழுதும் அதான் அழகா சொல்லுங்க. நிபாமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. பட்டணத்துல போகும் பொழுதும் ஆமென் ஒரு ஆசீர்வாதம். ஆங்கிலத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும், 2 Cல சொல்லப்பட்டிருக்கு. யூ வில் பி blessed in the city and blessed in the country. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 C சொல்லப்பட்டிருக்கு, சிட்டி அண்ட் கண்ட்ரி. சொல்லுங்க அல்லேலூயா. சரியா? சரியான கண்ட்ரின்னு உங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கண்ட்ரியில் அலைசோதர் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யூ வில் பி blessed in the city and blessed in the country. சும்மா அப்படி ஒரு புகழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகிற நிலைக்குள்ளே கொண்டு வர்ற. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 26ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதான் அவர் கட்டளை கைக்குள்ளப்பா செய்யுங்க. செய்துதான் பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புகழ்ச்சியை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? புகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். 2வதாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரயாசத்தில் வெற்றி. 2வதாக ஆண்டவர் ஒரு உயர்வை ஒரு மனுஷனுக்கு தந்தாருன்னா அவருடைய எல்லா பிரயாசங்களும் நல்ல வெற்றியாக இருக்க கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
சரிங்க, அல்லேலூயா. நீ ஒரு இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதமா இருக்கும். போயிட்டு நீ சந்தோஷமா திரும்பி வர்றதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எல்லாம் சேர்ந்து வாசி. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதி. அப்ப பாருங்க, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே இந்த கைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டது. 2 கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் நீர் நிச்சயமாக 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 ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், எல்லாம் வாய்க்க செய்கிறவர், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா பிரயாசங்கள் ஆண்டவர் ராம் முழுதும் ஒன்றும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படலைங்கிற நிலை இருக்கலாம். ஆனால் உடைய வார்த்தையின்படி வலைகளை போட்டது பொழுது திரளான மீன்களை பிடிக்கத்தக்கதாக, மற்றவர்கள் உதவிக்கு அழைக்கத்தக்கதாக, நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அந்த கைகளை ஆசீர்வதித்த ஆண்டவர் அப்படியே உங்கள் கைகளின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 100 மடங்கு பலனை தருவாராக. உங்களை 1000 மடங்கு பலனை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. அப்ப பிரயாசத்துல கர்த்தர் நல்ல வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை நிச்சயமாக அவர் திறப்பார் சொல்லிப்பான். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது. அலைசோத்திரம். அந்த பிரயாசம் ஒரு சர்ப்ளஸ் மீதம் எடுக்க செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்துக்காக ஜோம் பண்ண, அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வந்துச்சு, ஆனால் சோப்ப நான் ஜோம் ஆண்டவரே அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுற நிலைகள் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு நல்ல வேலைகளை தரணும், நல்ல தொழில் முயற்சியில் ஆசீர்வதிக்கணும், அந்த சேமிப்பில் கை வைக்காத லெவலை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இதான் என்னுடைய ஜெபமாக இருக்குது. அப்போ நீங்கள் மீதம் எடுக்கிறது கர்த்தருடைய எல்லாம் வரவுக்கும் செலவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற நிலையை காட்டிலும் மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார், மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதான கிருபை தருவார். இன்னும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத கவலாமல் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிக்கும் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள்கிட்ட பல சோத்திரம் 10 லட்சம் இருக்குன்னு வைங்களேன், அல்ல சோத்திரம் ஒரு 20 லட்சம் இருக்குது அப்படின்னா, அல்ல ஒரு 100 ரூபா, ஒருத்தர் 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா கேட்டால் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது. என்ன செய்வீங்க? கொடுத்துட்டு ஒரு தந்தா தர்றாரு, தராட்டி போகிறார். அதே உங்கள் கையில் 10,000 ரூபா இருக்குது, ஒருத்தர் 8,000 ரூபா கேட்குறாருன்னா அவர் திரும்ப தருவார்னு எதிர்பார்ப்பீங்க. அம்மா இருப்பீங்க, ஆமாவா இல்லையா? தந்தா நல்லா இருக்கும். இதே நேரத்தில் 10 லட்சம் கையில் இருந்ததுன்னா என்னது என்னது வந்தா வருது, வராட்டி போகுது. கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரே. சொல்லுங்க அல்லேலூயா. இது இந்த அனுபவம். அப்படியும் கர்த்தர் ஆசீர்வதி கொடுக்குறதெல்லாம் என்னது நினைக்காம கொடுக்கத்தக்கதாக, இல்லை சார் நல்லா கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கார். இன்னும் எத்தனையோ பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறேன். அப்படி சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் படிக்க வைக்கிற மாத்திரம் இல்லை, இன்னும் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கத்தக்கதான் ஆசீர்வாதத்தை தரணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காட்டிலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். இப்படியாக அல்லது நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் கர்த்தர் பெரிய வெற்றியை நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் நற்சோத்திரம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்ட பொழுது 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டால் அது சொத்து நன்மை செய், அதனால் உனக்கு என்ன செய்யுமா? நிறையமான புகழ்ச்சி உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முந்தின குறிப்புக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை அது. அப்போ நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, அது நமக்கு ஒரு நல்ல புகழ்ச்சியை நிச்சயமாக உண்டாக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு நல்லா செஞ்சுட்டு அதே நேரத்தில் உங்கள் எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், அது உண்மை முத்தமாக செய்ய கர்த்தர் கிருபை தருவாரா. நான் அடிக்க சொல்வேன், ஸ்ரீலங்காலேருந்து அங்கே பேப்பர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் தான் பாஸ் இருந்தாங்க. அது சோத்திரம் நல்லா சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தான், பல லட்சங்களை சம்பாதிக்க கிருபை தந்தார். பின்பு 1983ஆம் வருஷம் கலவரம் ஏற்பட்ட பொழுது தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்முடைய சோத்திர போதகர்கிட்ட பேசினாங்க. நீ உன் தேசத்திற்கும் நான் உன் இனத்தாரிடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. சோத்திரம் யோசிக்கிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்கிற இந்த தேசத்தில் அது இப்போதான் பிரச்சனை,
நான் இங்கே வரணுமா அப்படிங்கிற நேரத்தில் கத்த திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு. பின்பதாக சீலோவாம் சர்ச்சுங்கிற சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர்ட்டையும் கேட்குறாங்க, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறதப்படி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறப்படி நீங்கள் அப்படியே செய்யுங்கன்னு. அப்படியே 1983 எல்லாம் இருக்கிற பொருட்கள்லாம் அப்படியே விற்றுட்டு அலிசோத்திரம் கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு ஃபஸ்ட் வந்தோம். பின்பதாக உடனடியாக ஊருக்கு வந்தோம். பின்பதாக இந்த ஜோமன பொழுது ஏற்கனவே தெரிஞ்ச பிஸ்னஸ் வந்து பேப்பர் பிஸ்னஸ். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எந்தவித கலப்படம் இல்லாத பிஸ்னஸை செய்யுனா அது பேப்பரில் அந்த ஸ்டேஷனரியில் எந்தவித கலப்படம் இல்லை. ஸோ அதை நம்ம செய்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த பரிசோத பிஸ்னஸை ஆரம்பிக்க அது நல்ல சாட்சி பெற்ற ஒரு கடையாக இருக்க கர்த்தர் கிருபை சார். சொல்லுங்க ஹல்லேலூயா. வர நாட்களில் விக்டர் வேலாயுதம் ஜேம்ஸ் விக்டரியாவுடைய மகனை தான் ஒரு சாட்சி எடுத்து சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு தகப்பனார் கடை வச்சிருந்த நாட்களில் ஒரு கஸ்டமராக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்க்கும் பொழுது அந்த 50 வருஷமாக தாடி வச்சுருந்ததுனால எல்லாருக்கும் பாஸ்டர் என்ன முகம்னா நல்லாவே தெரியும். சொல்லுவாங்க வழியில் பார்த்து சொல்லுவாங்க, ஐயா நல்லா இருக்கீங்களா, நீ கடை வச்சிருக்கும் பொழுது உங்கள் கடையில் வந்து தான் நாங்கள் எல்லாம் ஜாமான் வாங்குவோம். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் அந்த பணியிலும் உண்மை உத்தமமாக, ஏன்னா பல லட்சங்களை அலிசோத் ஹேண்டில் பண்ணுது. ஆனால் இங்கே ஸ்டேஷனரி ஷாப் வச்ச பின்பதாக அண்ணே 5 பைசாக்கு மை அடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி தேவை அதிகம். குடும்பத்தில் அப்போ 8 பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, என்ன நிலைனா தேவைகள் அதிகம். ஸ்தோத்திரம். சீசனல் பிஸ்னஸ் தான் ஸ்டேஷனரி பிஸ்னஸ். ஸ்கூல் ஆரம்பித்த காலம் நல்ல பிஸ்னஸ் இருக்கும், அப்புறம் காலையில் மாலையில் மட்டும்தான் பிஸ்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் உண்மையும் மொத்தமாக எது கொடுத்தாலும் அலிசோது கலப்படமே கிடையாது. அலிசோது அந்த காலத்திலேயே இங்கு 5 பைசாக்கு அடைச்சி கொடுத்தாலும் 5 பைசாக்கு அடைச்சி கொடுப்பாங்க. ஆனாலும் பிரில் நல்ல இங்கு தான் அடைச்சி கொடுப்பாங்க. எதுவுமே லோக்கலே கிடையாது. செய்கிறத நல்லா செய்யணும். அலிசோது ஒரு பேனா கொடுத்தா நல்லா தொடச்சி கிடச்சி எல்லாம் நேர்த்தியாக பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏதோ இன்னைக்கு நீங்கள் மெக்கானிக்கெல்லாம் கூடுங்க அலிசோத்ரா அதை கலத்துற மட்டும் கலத்திட்டு இருக்கிறதையும் கரியாக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இங்கே நிறைய நடந்து பார்க்கும். ஆனால் சிலரை பார்க்கும் பொழுது இப்போ ஜென்ரேட்டர்லாம் சர்வீஸ் பண்ண ஒருத்தர் வருவார். அலிசோத்த சின்ன ஜென்ரேட்டர் இருக்கிறார், வந்து நல்லா தொடச்சி ஒரு பாய் தான் நீட்டு நல்லா தொடச்சி கிடச்சி புது பொழிவா. சிலர் பாருங்க அல்லது அந்த இடத்த மட்டும் தான் செய்வாங்க, எல்லாம் ட்ரில்லுகள்லாம் பண்ணிட்டு குப்பையை போட்டு போயிடுவாங்க. நான் அது மட்டும் தான் செய்வேன், நீ தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. சிலர் அப்படி இருக்க மாட்டேன். அப்போ அதில் A to Z நல்லா கவனித்து நல்லா தொடச்சி நீட்டாக எல்லாம் செய்து கொடுக்க அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற அந்த லேபிள்லாம் கொடுத்து அதில் அந்த காலம் ஒரு பொற்காலம்னு சொல்வேன். தேடி நிறைய பேர் கடைக்கு வருவாங்க, ஓடி வருவாங்க. அல்லது பிஸ்னஸ் அப்படி நல்லா சந்தோஷமாக செய்யத்தக்கது. ஆனாலும் கூட ஆண்டவர் அலிசோத்திரம் தாயின் கற்பத்திலே தோண்டும் பொழுதே பாஸ்டையாவை அழைச்சாரு. பாட்டியம்மா பாஸ்டையாவை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பாதையிலே நடத்த அந்த சிந்தையோடு கூட இருக்கிறாங்க. அப்படி அலிசோத்திரம் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது 1987 நித்திய பெருமைங்கிற பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அலிசோத்திரம் நித்திய பெருமை பத்திரிகை ஊழியங்கள் அவங்களே எழுதுவாங்க, அவங்களே ப்ரூஃப் திருத்துவாங்க. அலிசோத்திரம் அவங்களே அலிசோத்திரம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுப்பாங்க, ப்ரூஃப் திருத்துவாங்க. அப்புறம் அவங்களே ஸ்தோத்திரம் ஃபோல்ட் பண்ணுவாங்க, அதில் அட்ரஸ் அவங்களே எழுதுவாங்க, அவங்களே ஸ்டாம்ப் போட்டுவாங்க, அவங்களே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க. இப்படி A to Z கவனிச்ச காலங்கள் இருக்கு. ஸோ இருக்கையிலேயே நீங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாத ஊழியம் வந்து பத்திரிகை ஊழியம். யாருக்கும் மிஷினரிகள் லேசாக குஜராத்தில் அலிசோத்திரம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஜனங்கள் அப்படின்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்ன டக்குன்னு அதுதான் யா ஊழியம் குடுடா அப்படின்னு கொடுத்துருவீங்க. அதே நேரத்தில் மேகசின் மினிஸ்டர்ஸ் ஜனங்கள் நல்லா உருவாக்கப்படணும், குடும்பங்கள் கட்டப்படணும், நல்லா இருக்கும் போல இருக்கு, அதனால தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கல. ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பில்லு கட்டுறது ரொம்ப கஷ்டப்படும். ஒரு தடவை அந்த ப்ரெஸ் பீஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் அவன் வாழ்க்கையை பீஸாக மாற்றினாள். அவர் ஒரு நாள் சொன்னார், அது சோதரா இனிமேல் நீங்கள் இந்த பேமெண்ட்டை கொடுக்கல, அவங்க வீட்டு முன்னால் வந்து கலவரம் பண்ணுவேன்ட்டார். வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாஸ்டர் அம்மாவுடைய தங்கச்சி ஆஸ்திரேலியா இருந்தாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சிட்ட இந்த மாதிரி ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அவங்க அனுப்பி வைத்து மானம் காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படியாக அந்த பிரயாசத்தில் வெற்றியை தந்து திருமணத்தை ஊழியம் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இணைக்கப்பட, எத்தனையோ பேர் என் மகனே என் மகளே எனக்காக எழுதுனது போல் இருக்குன்னு சொல்லத்தக்கதாக இந்த வார்த்தை மூலமாக அநேக விஷயங்கள் ஊழியர்கள் கூட அல்லது இந்த பத்திரிக்கை வர்ற எல்லா செய்திகளும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதில் பல சவால்கள் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க
கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். என்னைக்கோ மூடி இருக்க வேண்டிய ஊழியம் இத்தனை ஆண்டுகள் நிலைத்து நிற்கத்தக்க. அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் அது நல்லா இருக்கு, நிலையில் இருக்குதான். அதே போல் யோசிப்பேன், 1987 வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்னைக்கு சபை ஊழியத்துக்கு முன்னோடியாக இருக்கிற ஊழியம் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. இது பணத்தை வச்சு நடந்த ஊழியம் இல்லை, பியூர்லி விசுவாசத்தில் வச்சு நடந்த ஊழியம். சொல்லுங்க அல்லேலூயா. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல இம்மட்டும் கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அல்ல ஒரு பில்லை தவிர எல்லா பிட்லையும் செட்டில் பண்ணத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். பெண்டிங்னா சோத்திரம் சோத்திரம் என்னது, நவம்பர் டிசம்பரில் பண்ண இஷ்யூ தான் பெண்டிங் இருக்குது, அது பாதி பெண்டிங் தான் இருக்குது. அல்ல சோத்திரம். அப்படியாக இந்த ஊழியத்தை அல்ல சோத்திரம், ஐயோ இவருக்கு போய் பெண்ட் பண்ணி கொடுக்குறோமே, காசே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கசடுற நிலையை வைக்கல, கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். இது ஃபீல்டில் உங்களுக்கு சக்ஸஸே வராதுன்னா கூட உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும்னா, அதில் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் கர்த்தர் அதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். இருக்கிறதே தேய்ச்சிட்டு இருக்க நிலையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ ஜெபம், ஆண்டவரே நீ பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை வெற்றியை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய பிரயாசத்தில் நீ ஒரு பெரிய வெற்றியை தரணும் ஆண்டவரே. ஆண்டவர் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ஒரு பெரிய உயர்வை நீர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிசினஸ்ல இருக்கிற கஷ்டம் கிடையாது. அன்னைக்கு தான் அந்த டைம்ல தான் கர்த்தர் விசுவாச பரீட்சையை எங்கள் தாப்பனாருக்கு கொண்டு ஆண்டவர் வச்சார். அந்த விசுவாச பரீட்சையிலையும் எங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்தத்தக்கதான கிருபையை தான் கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பார்க்கும் பொழுது இவ்வளோ நல்ல செல்வ செழிப்போடு இருந்து ஒரு இந்திய தேசத்து வரோம், ஏதோ நம்ம திணறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. கர்த்தர் நேர்த்தியாக தான் நடத்தியிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்ல அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் தர கர்த்தர் வல்லவராக இருந்தார். பின்பதாக வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அல்ல சோத்திரம் ஆண்டு ஊழியத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பின்பதாக வேதாகம் கல்லூரி போகிறாங்க. அப்போ வாரத்துக்கு 2 நாளோ அல்ல 3 நாளோ அவங்களுக்கு அல்ல சோத்திரம் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் நடக்கும். அப்போது அல்ல மாலையில் நானும் அது ஒரு சார் ஹெல்ப் பண்ணுற ஒரு தம்பியும் தான் கடையில் இருப்போம். 2 பேர் இருந்து கடையை கவனிப்போம். அல்ல சோத்திரம் அவங்க போய் படிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். பின்பதாக ஆண்டுடைய அழைப்பேற்று விசுவாசத்தில் சோத்திரம் அப்படியே எல்லாரும் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த கடையை ஒருத்தருக்கு அப்படியே கொடுக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். இப்போ பயங்கரமான சவால் சூழ்நிலை, பெரிய சவாலின் சூழ்நிலை, அதுலேயும் கூட பாருங்க கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். சொல்லுங்க அல்ல. திரும்பி பார்க்கும் பொழுது அலசோத்திரம் எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, அலசோ கொடிய தரத்தத்தில் கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லலை. அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை விசுவாச பரிச்சையின் காலத்திலும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அலட்சணை பார்ப்போம். சவால் நமக்கு லைஃப்ல இருக்கும். சபை ஆரம்பிக்கப்பட்ட எம்ஜிஆர் காலத்தில் 1995 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எல்லாமே வாடகைக்கு தான் எடுக்கணும். சரியா? அது முந்தின நாளே போய் ரூபி சவுண்ட் சைஸில் ஆம்பிளிஃபையர், ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். சில நேரங்களில் கச்சேரிக்கு போயிடும். அடுத்த நாள் காலையில் தான் வரும். காலையிலேயே 8 மணி சர்வீஸ், அப்போ 7:30 மணி 8:30 மணி சர்வீஸ். நாங்கள் ஓடி போய் வாங்கிட்டு வர்றது அப்படி காலம் ஆச்சு. இன்னைக்கு கூட நாங்கள் காலையில் சர்வீஸில் சொன்னேன், ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் வாங்கின ஆம்பிளிஃபையர் இன்னும் வச்சுருக்குறோம். அது யாருக்கும் பயன்படாது. சவுண்டே மட்டமான சவுண்டில் தான் இருக்கும். யூனி சவுண்ட் அப்படிங்கிறத வாங்குறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்குறோம். எல்லாம் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லாததுலேருந்து கர்த்தர் நம்ம உயர்த்திருக்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது சோத்திரம். இந்த ஊழியம் ஆண்டவர் சித்தமாக இருந்தனால என்னென்ன தேவையோ பாஸ்டரோட விருப்பப்படி ஒரு சொந்த இடம், ஒரு ஹாலோ பிளாக்ஸ், அஸ்பெஸ்டாஸ் ஷீட், இதுதான் நோக்கம். ஆனால் இந்த என்ஜிஓ காலனி இப்படிப்பட்ட சபை தான் உண்டாகணும் கர்த்தர் தீர்மானம் பண்ணதுனால நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட அல்ல சோத்திர சபையில் உறுப்பினராக அவர்களே கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இந்த எல்லாம் விசுவாசத்தினாலும் தேவ கிருபையினாலும் நடந்த விஷயமா இருக்கிற. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நீங்கள் இப்படிப்பட்ட சவாலின் காலத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். நம்முடைய பிரயாசத்தில் வெற்றியை நிச்சயமாய் தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் நம்ம 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தும் தேசத்தில் மழை பெய்யும், நீ கயிற்று செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உனக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார் சொல்லி. முதலாவது சொன்னேன், கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? புகழ்ச்சி. 2வது கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? பிரயாசத்தில் வெற்றி. 3வதா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பரிபூர்ண நன்மை. பரிபூர்ண நன்மை.
நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். 5ஆம் வசனம், உன் கூடையும் மார்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாம். இருக்கிறது நல்ல ஒரு ஆசீர்வாதமா மாறும். பிரைஸ் லார்ட். நம்ம வீட்டில் நிறைவான பலன், இது கர்த்தர் நமக்கு தர்ற உயர்வு. சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டை பார்க்கும் பொழுது பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கப்படாது, பார்க்கும் பொழுதே நல்ல செழிப்பாக இருக்கத்தக்கதான கிருபையை கத்த தரும். கரங்களை போய் தெளிச்சுங்க பார்ப்போம். நீங்கள் மிருக ஜீவன் வளர்ப்பீங்கன்னா அது நல்ல விருத்தி அடையணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன செஞ்சாலும் அது நல்ல ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் அது உயிரோடு இருக்கிறதாக ஒரு ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு தருவார். வாங்கினேன் போச்சு, அது சோத்த நட்டேன் போச்சுன்னு சொல்கிற நிலைகளே கத்தர் வரவிட மாட்டார். இன்னைக்கு கைட் செய்யும் எல்லா வேலையிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சோம், அதில் ஒன்றுமே விருத்தியை காணலன்னு சொல்ல கத்தர் விட மாட்டார். அதில் கத்தர் நிச்சயமா ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. 3ஆவதாக நம்ம பார்த்தது பரிபூர்ண நன்மை. 4ஆவது நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, அது 3ஆவதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் டைம் இல்லை. 4ஆவதாக பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போறீங்க. உபாகம் 28:7, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்பார். இதில் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தர உயர்வுனா ஒரு பாதுகாப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு. இதை நான் மறந்துடாது. கர்த்தர் நம்முடைய நல்ல பாதுகாப்பா இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்கிற மறந்துறேன். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாக்கிறவர். அல்ல வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆனால் ஆவியானவர் கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். உன்னை தொடுகிற என் கண்ணின் மணி தொடுகிறான்னு சொல்லப்பட்டு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடிப்பவன் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிசாசே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா மனிதர்கள் செய்ய முடியுமா? சூழ்நிலைகள் செய்ய முடியுமா? பாக்டீரியா கிருமிகள் செய்ய முடியுமா? வைரல் இன்ஃபெக்ஷன் செய்ய முடியுமா? ஒன்று நம்மை அணுகாதபடிக்கு விருந்து மருந்து 3 நாளைக்குங்கிற மாதிரி வெளியேறி போகத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய லைஃப்ல தர்ற ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும், ஆண்டவரே பாதுகாப்பை வாழ்க்கையில உணர்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக கர்த்தர் தவிர உயர்வு என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். முதலாவது சொன்னேன் அல்ல புகழ்ச்சி, 2வது சொன்னேன் பிரயாசத்தில் வெற்றி, 3வது சொன்னேன் பரிபூர்ண நன்மை, 4வது சொன்னேன் பாதுகாப்பு, 5வது சொல்றேன் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். இதுதான் நமக்கு அந்த இருக்கிற உயர்வு. உலகத்துக்கு நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அலைச்சுங்க பார்ப்போம். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அந்த பிற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. தமக்கான கூட்டமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. நீங்களும் நான் எப்படிப்பட்ட கூட்டம்? கர்த்தரால் பிரித்து எடுக்கப்பட்ட கூட்டம். இதுதான் நம்முடைய பெரிய உயர்வு. கரங்களை வைத்தனால சொல்லுங்க அல்லேலூயா. யூ ஆர் ஸ்பெஷல். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசேஷித்தவர்கள். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுங்கிறத மறந்துடாதீங்க. சொல்றாரு பாருங்க. அடுத்த நீ 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கரங்களை வைத்து ஒரு அலையடிச்சுங்க பாப்பா. எல்லாரும் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷலான ஆட்கள். எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, கொஞ்சமாக இருக்கிறாங்க, மேற்கொள்ளலாம் நினைச்சா ஒன்றுமே முடியலையே. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அது சோத்திரம். அந்த யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது. பாருங்க, ஒரு ஸ்பெஷல் பிரித்திருக்கு.
நிச்சயமாகவே கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்க சொல்லுவாங்க கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்கள். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் அல்ல சோத்திர கர்த்தரால் வந்திருக்கிற நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தந்திருக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்றாரு பாருங்க, அல்ல நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பா என்றும் அவர் இன்று உனக்கு சொல்ல என்ன சொல்றார், நீ எனக்கு பரிசுத்த ஜனம், ஏன்னா நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு உயர்வு, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய மரியாதை. அப்ப பாருங்க, 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவதாக என்ன சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆரம்பமும் அதிரடியாக இருக்கு, முடிவும் அதிரடியாக இருக்கு. இது இந்த ரெண்டு பட்ட இடையில சாண்ட்விச் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, அல்ல சோதரா நான் உன்னை உயர்த்துகிறேன், என்னுடைய உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 அவர் சொல்றாரு, உன்னை புகழ்ச்சியில் அலிசோத்ரா புகழ்ச்சி அடைய செய்கிற ஆண்டவர். நீ புகழ்ச்சியார் இருக்கிற ஃபீல்டில் நல்ல புகழ்ச்சியார், நல்ல சாட்சி பெற்ற, ஒரு குறிப்பாக சொன்ன நீ நல்ல சாட்சி பெற்ற நபராக இருப்பார். 2ஆவதாக உன் பிரயாசத்தில் நான் பெரிய வெற்றியை தருவேன், உன் பிரயாசத்துல எல்லாம் வெற்றியை தருவேன், அல்ல நீ விசுவாசத்தில் எல்லாவற்றையும் நீ சாதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாய். 3ஆவதாக உனக்கு நான் பரிபூர்ண நன்மை தருவேன். அலுசோத்திரம் எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மையை தருவேன். ஆரோனுடைய அலுசோத்திரம் காய்ந்து போன பட்டு போன கோலை துளிர்க்க பண்ணின ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய துளிர்ப்பை உனக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறேன். 4ஆவதாக உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை நான் தருவேன். அலுசோத்திரம் சத்துருவே வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, சாத்தானே வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியாக சொல்கிறார் அவரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்ல நீ யார், உனக்கு உயர்வே தான். அல்ல சொன்னா நீ வித்தியாசமானவன், நீ வித்தியாசமானவன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நம்ம வித்தியாசமானவர். அலுசோத்திரம் பரிசுத்த ஜனமா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்து எடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து, ஆண்டவரே நீர் என்னை பிரித்தெடுத்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்து. எங்களை நேசிக்க நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிற ஆண்டவர், எப்படிப்பட்ட உயர்வை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் தியானிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தீர். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-14 கர்த்தர் எங்களை நீர் மேன்மையாக வைக்கிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிற ஆண்டவர், எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர், நீர் உண்மை உள்ளவர். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கென்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க, உம்முடைய ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஐயா, மீறுகிற நிலைகள் வேண்டாம், அலட்சியம் பண்ற நிலைகள் வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு உண்மையா செவி கொடுக்கத்தக்கதான கிருபை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதற்கு எல்லாம் நீர் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் உதவி செய்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் கோடி 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 நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஜெபத்தை கேட்ட தயவுக்கு நன்றி. இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சியில் ஆசீர்வதிங்க. போக்கிற நல்ல பாதுகாப்பை தருவீராக, நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக. ஆண்டு பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சிகளை கேட்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சபைக்குள்ள இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் சொல்லணும் ஆண்டவரே, ஒரு பெரிய மேன்மேன் சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்கிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒவ்வொரு உயர்த்துங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துங்கப்பா. வாளாக்காமல் தலையாக்குகிற, கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வர விருத்தியை தருகிறவர், நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையில கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு டிவைன் சீல் ஒவ்வொரு வீடுகள் நிறைவா இருக்கட்டும் ஆண்டவரே, நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நல்ல ஒரு வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார்.
எப்படிப்பட்ட உயர்வுகளை கத்த தருவார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து அல்லது திருநெல்வேலியில் இருப்பீர்கள்னா எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கத்தரை ஆராதிக்க முடியும். வேறு எந்த சபைக்கும் போகலன்னா நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்க முடியாது கேட்கிறேன். அது மாத்திரமில்லை, ஆன்லைனில் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் கத்தரை அடுத்து ஆராதிக்க முடியும். அதில் ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடி, வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. இன்னொரு யூடியூப் சேனலான அது ஜைன் ஏஜ் டிவியில் சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ் நடக்குது. ஸோ நீங்கள் தயவாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க, உங்கள் சாட்சிகளை அனுப்புங்க, உங்கள் மேலான ஆலோசனைகளை அனுப்பும்படியாக கேட்கிறேன். அல்ல கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட நிறைவாயிருப்பதாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமேன்.